ஆமாம், இது என்னன்னா, நான் மத்ஸ்யாமா ஜப்பானில் நான் இருக்கும்போது அந்த இப்போ சூழலியற்குடைய ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் ஒரு புக்கு ஃபுக்குவோக்காவோடது. அவரை நான் பார்த்துருக்கேன். ஃபுக்குவோக்காவோட நான் அவருடைய ஃபார்மில் நான் தங்கியிருக்கேன். அப்போ ஃபுக்குவோக்காவுடைய இதைத்தான் வந்து நம்மாழ்வார் பின்னாடி பின்பற்றார். அப்போ வந்து ஃபுக்குவோக்கா சொல்றது என்னன்னா, பூச்சிக்கொல்லியே வேண்டாம் உங்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து களை இருக்கு, இந்த களை இருந்தா உனக்கு என்ன குறைங்கிறாரு. களையை விட்டுட்டு நீ நெல்லை மட்டும் பிடுங்கு அப்படின்னு அவர் பண்ணி காமிச்சிருக்காரு. அப்போ இப்போ களை எதுக்கு இருக்குன்னா அவர் சொல்றாரு, இந்த களையில வந்து பூச்சி சாப்பிட்டு போயிடும், உன் நெல்லை சாப்பிடாது. அது நீ களையை பிடிங்கிட்டேன்னா அதுக்கு வேற வழி இல்லை, உன் நெல்லைத்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து அது ஃபுக்குவோக்காவுடைய பெரிய கண்டுபிடிப்பாரு. அப்போ ஃபுக்குவோக்காவை ஃபாலோ பண்ணி நான் முதல்ல சொன்ன மாதிரி சூழலுடன் இயைந்து நம்ம செயல்படணுங்கிறத நம்மாழ்வார் வந்து ரொம்ப அழகாக வந்து இங்கே ஒரு இயக்கமாகவே கொண்டு வந்திருக்காரு. அதனால இப்போ நம்ம விவசாயிகள் என்ன பண்ணணும்னா, பாரம்பரியமாக நமக்கு இருந்த வழிமுறைகளை தான் நம்ம கொண்டு வரணும். இவ்வளவு சூழல் பிரச்சனை வருங்கிறதுனால இந்த ஐந்திணை கோட்பாடு பார்த்தீங்கன்னா, தமிழை போல வேறு எந்த இலக்கியத்திலையும் இல்லாத ஒன்று என்னன்னா, மனிதனை சூழலோடு இணைக்கிறான். மனிதன் சூழலின் ஒரு அங்கம் அப்படிங்கிறான். அதுதான் அது அழக. இப்போ வந்து இன்னைக்கு கூட பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார், வந்து முல்லை திணையை ஏன் வந்து அவர் முன்னாடி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முல்லை திணையில தான் இசை வருது, அந்த முல்லை திணையில தான் பண் வருது. ஓகே, அப்போ இந்த முல்லை திணையினுடைய நாயகன் யாரு அப்படின்னா, மாயோன் மேய காடுரை உலகு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மாயோன் கண்ணன் தான் அங்கே இருக்கான், தலைவனா இருக்கான். கார்வண்ணன்பாங்க, ஏன்னா மழை அங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ கார்வண்ணம் உண்மையில வந்து தமிழ் புத்தாண்டு எப்போ தொடங்குதுன்னு கேட்பாங்க. சில பேர் தையும்பாங்க, சில பேர் சித்திரப்பாங்க. இல்லை, கார்காலத்தில் தொடங்குறது, அதனால தான் அவனுக்கு பேர் கார்வண்ணன். ஆனால் நம்மளோடது வந்து இது ரொம்ப மெயின் பிரின்சிபல் தமிழனுடைய என்னன்னா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், வளம் குன்றா வேளாண்மை. அதே தான், வளம் குன்றாத வேளாண்மை, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வேளாண்மை. ஓகே, அந்த தொடர் வளர்ச்சிக்கு வந்து உதவக்கூடிய ஒரு சிந்தனைகள், அதுதான் வந்து இப்ப சமகாலத்திற்கு வேணும். செங்கல்பட்டு நாராயணன் கண்ணன் உலகின் தலைச்சிறந்த 10 பேராசிரியர்கள் பட்டியலிட்டா அதுல ஒரு பேராசிரியராக வரக்கூடியவர். நோபல் பரிசு பெற்றவர்களுடைய லிட்ரேச்சருக்கு சமமாக எழுதக்கூடிய ஒரு ஆய்வறிஞர் என்று புகழப்படக்கூடிய ஒரு தமிழர். எப்படி உங்களை நினைக்கிறீங்க? எப்படி இந்த அளவுக்கு உங்களை உயர்த்திக்கிட்டீங்க? இதற்கு ஆரம்பமாக நான் சொல்றது வந்து மதுரை பல்கலைக்கழகத்தை தான் சொல்லணும். மதுரை பல்கலைக்கழகத்தில் நான் முனைவர் பட்டம் எடுக்கிற பொழுது அங்கே எங்களுக்கு ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்கும், பப்ளிஷ் ஆர் பெரிஷ். ஒரு ஆய்வாளன் என்பவன் தனது ஆய்வை ஆய்வேடுகளில் பதிப்பிக்க வேண்டும். அப்படி அவன் பதிப்பிக்கவில்லை என்றால் அவன் செய்த ஆய்விற்கு எந்த பலனும் இல்லை. ஸோ இது வந்து என்கிட்ட ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. அப்போ நான் ஒரு ஆய்வாளனாக வருகின்ற பொழுது நான் செய்கின்ற ஆய்வுகளை உடனுக்குடன், இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா தமிழகத்தில் படிக்கக்கூடிய அந்த முனைவர் பட்ட ஆய்வாளர்களில் பெரும்பாலும் வந்து பப்ளிகேஷன்ஸ்கிறதே இல்லை. இப்போ வர வர அந்த நெருக்கல் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. அதாவது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, there are journals called ஸ்கோப்பஸ்னு ஒரு ஜேர்னல் குரூப் இருக்கும். அதில் வந்து ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆய்வு வந்து உலகத்தரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு கிடைத்த பாடம் என்னன்னா, நான் வந்து என்னுடைய ஆய்வை வெளியிட்டால் அது வந்து லோக்கல் ஜேர்னல்ஸில் இருக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய ஆய்வு உலக அளவுக்கு தெரியணும். அப்படிங்கிற பொழுது நான் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணுறேன். அப்போ என்னுடைய ஜேர்னல்ஸ் ஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப ஒரு ஹையர் லெவல். இது அதில் பப்ளிஷ் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். ஓகே, இதை வந்து ஹை இம்பேக்ட் ஜேர்னல்ஸ் அப்படின்பாங்க. அப்போ ஹை இம்பேக்ட்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ஆய்வை நிறைய பேர் வாசிப்பாங்கன்ட்டு. ஓகே, இப்போ உதாரணமாக நான் வந்து மலேசியா வரும்பொழுது நான் பாட்டுக்கு ஆய்வு செஞ்சு நான் பாட்டுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த ஹெச் இண்டெக்ஸை பற்றி எனக்கு தெரியாது. அப்போ வந்து மலேசியா வரும்பொழுது அங்கே மலேசியா பேராசிரியர் ஒருத்தர், உங்களுடைய ஹெச் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டார். அது என்ன ஹெச் இண்டெக்ஸ் அப்படின்னா, என்ன சார் இது தெரியாமல் இருக்கீங்க, உலக அளவில் உங்களுடைய ஆய்வு வந்து எவ்வளோ வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மானி வச்சிருக்காங்க, ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த ஹெச் இண்டெக்ஸுங்கிறது. அப்போ இந்த ஹெச் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வித்தியாசப்படும். இப்போ மேத்தமெட்டிக்ஸுக்கு குறைவாக இருக்கும், இப்போ எங்களை போல் என்விரான்மெண்டல் சயின்சஸில் மினிமமாக இருக்கும். இப்போ போகக்கூடிய ஜீனோமிக்ஸ் அது இதுன்னு இப்போ மாலிகுலர் பயாலஜி அந்த ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சைட் பண்ணுவாங்க, அது
ரொம்ப ப்ரொக்ரெசிவாக போயிட்டு இருக்காங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஒன்று பப்ளிஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப பேர் வாய்ச்சி அதை மேற்கோள் காட்டுறது குறைவு. ஆக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அது வித்தியாசப்படும். அப்போ நான் அவர்கிட்ட வந்து என்னுடைய HNX 42ன்னு மிரண்டார் அவர். ஏன்னா அப்பொழுது சொல்லும் பொழுது மலேசியாவில் உள்ள UPM அப்படிங்கிற யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியா ஒரு பெரிய பல்கலைக்கழகம். அதில் வந்து இந்த துறையில் வந்து HNX 1 கூட இல்லாத ஆட்கள் இருக்காங்க. அப்போ அவங்க பப்ளிஷும் பண்ணுறதில்ல. அப்படி பப்ளிஷ் பண்ணால் ஹை இம்பேக்ட் இல்லை. அப்படிங்கிற பொழுது இதை வந்து சைட்டேஷன் இண்டெக்ஸ். சைட்டேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னா வந்து இப்போ நம்ம தொல்காப்பியர் இருக்கார். தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா 30% மேலே அவர் மேற்கோள் காட்டுறாரு. எம்மனார் புலவர் அப்படிம்பாரு. யார் அந்த எம்மனார்னா தெரியாது என்னவாங்க, ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்த ஆட்கள். இது மேற்கோள் காட்டுறது. அப்போ வந்து ஒரு நல்ல சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க மேற்கோள் காமிச்சு இது வந்து சைட்டேஷன். இந்த சைட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நான் பண்ணின ஆய்வு வந்து பலரால் வரவேற்கப்பட்டு பலரால் வாசிக்கப்பட்டு வருவதனால் கிடைக்கிறது. இந்த HNX ஏறிக்கிட்டே போகும். அப்போ இந்த உலகத்தரத்தில் இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து கூகுள் ஸ்காலர்னு ஒன்று இருக்கு. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த 25 ஆண்டுகளாக நோபல் பரிசு பெற்ற, உதாரணமாக பௌதிகம், அதில் பெற்றவங்களுடைய HNXலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 தான். நான் அவங்களுக்கு மேலே இருக்கேன். ஓகே, அப்போ ஒரு நோபல் லாரட்டோட HNXை விட என்னோட HNX கூட இருக்கு. அப்போ அதை வச்சு தான் அவன் சொல்கிறான் வந்து உலகத்தில் இது வந்து கூகுள் ஸ்காலருடைய கணிப்பு என்னுடைய ஆய்வை பற்றி. நம்ம என்ன சொல்கிறேன், நீ உலகத்தில் உள்ள முதல் 10 பேராசிரியர்கள் ஒருவராக உன்னை நாங்கள் கணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது நான் ஒரு சின்ன கிராமத்தில், மதுரைக்கு அருகில் திருப்போணம்ங்கிற கிராமத்தில் பள்ளி இறுதி வரை தமிழில் படித்தவன் தான் நான். ஆனால் சேர்ற இடம் முக்கியம். நம்ம இப்போ அங்கே போய் நான் வந்து அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிற பொழுதே அமெரிக்கா பற்றிய புரிதல் எனக்கு வருது. அமெரிக்கா போகணும், மேலே படிக்கணும், டாக்டரேட் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் அங்கே வருது. அப்துல் கலாம் ஐயா சொல்கிற மாதிரி அந்த கனவுகளை அதை உருவாக்கி தராங்க அந்த கல்லூரியில். அப்போ அந்த கனவுகளோடு நான் வந்து மதுரை பல்கலைக்கழகத்துக்கு வரேன். அங்கே எனக்கு இன்னும் மேற்கொண்டு அவங்க கனவு கொடுக்குறாங்க, நீ வந்து பப்ளிஷ் பண்ணணும் நிறையா. அப்போ இந்த கனவுகளோடு நான் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஜப்பானில் ஃபெலோஷிப் கிடைக்கும். ஜப்பான் போனால் இவங்களுக்கும் மேலே தீவிரமான ஆட்கள் அவங்க. ஜப்பானில் போனீங்கன்னா நீங்கள் வந்து என் ஒய்ஃபிட்ட கேட்டால் தான் சொல்லுவாங்க, காலைல 8:30 மணிக்கு லேபுக்கு போகிறோம், ராத்திரி 11 மணிக்கு தான் வருவேன். ஓகே, ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு போகிறது, அவ்வளோதான். அதை தவிர உழைப்பு. அப்போ நீங்கள் இவ்வளோ உழைக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த உழைச்சதுக்கு பலன் வேணும் இல்லையா? அப்போ ஜப்பனீஸ்க்கு வந்து ஒரு இங்கிலீஷ் பப்ளிகேஷன் ஒரு நல்ல ஜேர்னலில் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அவங்க என்னை என்கரேஜ் பண்ணாங்க, நீங்கள் நிறையா பண்ணுங்க. அப்போ வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு வருஷத்தில் நான் வந்து 23 பப்ளிகேஷன்ஸ் ஒரு வருஷத்தில் கொண்டு வந்தேன். அந்த ரெக்கார்டு இது வரைக்கும் யாருமே பிரேக் பண்ணலை. ஓகே, இப்போ அங்கே ப்ரொஃபஸர் ரியோ தத்சுகவான்னு என்னுடைய ப்ரொஃபஸர், அவர் சென்சைன்னு நாங்கள் சொல்லுவோம். அவர் சென்சையோட அசோசியேட்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. அவரோட சேர்ந்து இதுவரை வெளிவந்த பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் செகண்ட் ரேங்கில் இருக்கேன். முதல்ல ஒரு ஜாப்பனீஸ் இருக்காரு, அவர் அஃப்கோர்ஸ் ஜாப்பனீஸ் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் வெளிநாட்டு ஜேர்னல்களில் பப்ளிஷ் பண்ணி அவருக்கு 2வது இடத்துல நான் இருக்கேன். கண்ணன் இருக்காங்க, என் பேர் இருக்கு. அப்போ இது வந்து நமது கடின உழைப்புறது மட்டும் இல்லை, நம்ம வந்து உழைச்சி ஒரு ஆய்வு செய்கிறோம் அப்படின்னா இந்த ஆய்வை எத்தனை பேர் மேற்கோள் காட்டுகிறார்கள். உதாரணமாக நான் அந்த மாதிரி நான் நிறைய பப்ளிஷ் பண்ணதுனால தான் எனக்கு ஜெர்மனிலேருந்து இன்விடேஷன் வந்தது. அப்போ ஜெர்மன் பல்கலைக்கழகம் இங்கே ஒரு ஆள் இருக்கான்ப்பா, நிறையா பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கான், ரொம்ப நோட்டபிள் பப்ளிகேஷன்ஸாக இருக்குது, இவனை வந்து நம்ம ஆய்வகத்தில் வச்சுக்கிட்டா நமக்கு லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அப்போ வந்து அவங்க வந்து என்னை அழைக்கிறாங்க. நான் ஜெர்மன் போனதுக்கப்புறம் பார்த்தா ஜெர்மன்லேயும் இப்படி தான். அவங்க என்னென்ன ரொம்ப பப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதை நல்ல ஃபண்டட் இன்ஸ்டியூட்ஸ், அதுக்கு ஃபண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அதை சும்மா லோக்கலாக அவங்களுடைய ஜேர்னலில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் சொன்னேன், நோ, நம்ம பப்ளிஷ் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் பண்ணோம். அங்கேயும் போய் ஜெர்மன்லேயும் ஒரு ரெக்கார்ட் பண்ணேன். இது வரைக்கும் யாருமே பண்ணலாங்க. ஜெர்மனில் போயும் வந்து எங்கள் லேபில் வந்து நிறையா பப்ளிஷ் பண்ணது நான் தான். ஸோ இந்த மாதிரி எங்கே போனாலும், அதற்கப்புறம் நான் கொரியா போனோடனே நிறையா பப்ளிஷ் பண்ணேன் கொரியாவில். ஸோ இந்த ஆய்வுகள்லாம் நம்ம வந்து ஒரு எப்படின்னா ஒரு ப்ரொக்ரெசிவாக இருக்கணும், அப் டு டேட்டாக இருக்கணும். ஓகே, அப்போ சமகாலத்தில் வந்து ஆய்வாளர்களை கவரக்கூடிய தலைப்புகளில் நீங்கள் பண்ணணும். அப்படி நான் பண்ணினதுனால தான் வந்து அதற்கு வந்து மேற்கோள் நிறையா காட்டுறாங்க, சைட்டேஷன்ஸ் வருது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய
உங்களுடைய வெளியீடுகள் வந்து பிற அறிஞர்களால் அறியப்படுகின்றதோ அதே அளவுக்கு உங்களுக்கு ஹெச் இண்டெக்ஸ் கூடிக்கிட்டே போகும். அப்போ அப்படித்தான் வந்து என்னுடைய இந்த ஹெச் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்தது. அதுக்கு வித்திட்டவர்கள் மதுரை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். சார், உங்களுடைய உரையில் அடிக்கடி நீங்க வந்து தமிழர்களுடைய மேன்மையை எடுத்து காட்டணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஐந்தணி கோட்பாட்டை நாம சொன்னாவே போதும், தமிழர்கள் எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலிகளா இருந்தாங்க அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நான் வந்து சூழலியல் துறையில பண்றேன். சூழலியல் துறையில வந்து ஆய்வுகள் செய்யற பொழுதுதான் தெரிஞ்சது நம்ம அந்த உலகம் எவ்வளவு மாசுபடுத்திருக்கோம். ஓகே, இப்ப நான் மதுரை பல்கலைக்கழகத்தில் செய்த ஆய்வு வந்து இந்த சூழல் மாசு வந்து நம்ம பூச்சிக்கொல்லிகள் பண்றது வந்து அந்த நிலத்துல மட்டும் இல்லாம அது வெளியிடங்கள்லாம் பரவுது. ஓகே, அப்ப அந்த சூழலையே அது மாசுபடுது. ஓகே, அதுல ஆரம்பிச்சு நான் ஜப்பான் போகும்போது உலக அளவுல பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா ஜப்பனீஸ்க்கு வந்து பசிபிக் கடல் இருக்கு பெருசா, அவங்க அங்க போய் ரிசர்ச் பண்ணா அப்பதான் வந்து என்னுடைய ஆய்வு உலக அளவுல அறியப்பட்டது. அதாவது வந்து இந்த சூழல் மாசுங்கிறது வந்து நம்ம வீட்டு கொல்லப்புறத்துல வந்து பூச்சிக்கொல்லி போட்டாலும் அது வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு திமிங்கலத்தினுடைய அந்த இது ஃபேட் சொல்லுவாங்க பாருங்க, அந்த கொழுப்புல இருக்கு. எப்படி அங்க போச்சு அப்படிங்கறத பத்தி இது வந்து அத ஒரு டைனமிக்ஸ், இது வந்து ஜியோ டைனமிக்ஸ், பயோ ஜியோ டைனமிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. இது போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அப்போ வந்து இந்த மாசுகள் வந்து நம்ம இதுக்கு தான் வந்து என்ன சொல்லுவோம், டிரான்ஸ் பவுண்டரி பொல்யூஷன். அதாவது மாசுகள் வந்து எல்லையை பார்ப்பதில்லை, எல்லை விட்டு எல்லை போவதுதான். உதாரணமாக இந்தியாவே நம்ம வச்சோன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமா 2 வீலர்ஸ் இருக்கு. இந்த 2 வீலர்ஸ் கக்கிற புகை வந்து அப்படியே மேலே போய் மேக கூட்டத்திற்கு மேலே போய் அது என்ன பண்ணுது, ஒரு ஒரு மூடி மாதிரி மறைக்குது. அப்ப இந்த மூடி மாதிரி வந்து மறைச்சிருச்சுன்னா, ஏன்னா கரும்புகை தானே அது, அப்ப சூரிய ஒளியை வெளியே தள்ளிடுது. அப்ப அது லோக்கல் கூலிங் பாங்க. அப்ப நமக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், ஏன்னா சூரிய ஒளியை தடுத்துருது அது. ஓகே, ஆனா குளோபல் வார்மிங் பாங்க. அப்போ உலக அளவுல வந்து ஒரு இந்த நம்ம பண்ணக்கூடிய சூழல் மாசு ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. இந்த சூழல் மாசுனால ரொம்ப அருமையான ஒரு பேப்பர் ஒன்று இருக்கு. அந்த பேப்பர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவிற்கு வரக்கூடிய அந்த பருவக்காற்று இருக்கு பாருங்க, அதை வந்து திரும்ப பெற முடியாத அளவுக்கு திசை திருப்பி விட்டுருச்சான். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இப்ப பாருங்களேன் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. இதற்கு காரணம் அடிப்படையில் என்னன்னா, இந்த உலகம் சூடாக ஆக நீராவிகள் எல்லாம் மேல போய் வானத்துல தங்குது. சொன்னா நம்ப மாட்டீங்க, உலகத்துல நிலத்தில் இருக்கக்கூடிய நீரை விட வானத்தில் இருக்கின்ற நீர் அதிகம். அப்ப இந்த நீர் கீழே இறங்கிதான் ஆகணும். அப்ப அது புயலா இறங்குது. ஓகே, திடீர்னு வந்து கிளவுட் பஸ்ட்மாங்க. நீங்க வந்து அரேபியாவில் என்னைக்காவது மழை பெஞ்சு பார்த்துருக்கீங்களா? அங்க வெள்ளம் வருது, அது கிளவுட் பஸ்ட்மாங்க. திடீர்னு துபாயில வந்து அவங்களுடைய மால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரெடியாவே இருக்காது. திடீர்னு வந்து மழை பெஞ்ச உடனே என்ன பண்றதுன்னே தெரியாது. அதே போல அமெரிக்காவில் நாங்கள் 70களில் இருக்கும் பொழுது அமெரிக்கால இவ்வளவு பெரிய புயல் வந்ததை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா 70க்கு பிறகே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இது எல்லாமே வந்து இந்த சூழலை நம்ம எவ்வளவு தூரம் மாசுபடுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு திரும்ப வந்து அந்த எஃபெக்ட் வரும். ஓகே, அந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வினை போட்டுட்டோம். அதை இதில் என்ன முக்கியமானது அப்படின்னா, இதையெல்லாம் ரொம்ப ஆதி காலத்திலேயே தமிழன் புரிஞ்சிட்டு இருக்கான். இவ்வளவு சூழல் பிரச்சனை வருங்கிறதுனால இந்த ஐந்திணை கோட்பாடு பார்த்தீங்கன்னா தமிழை போல வேறு எந்த இலக்கியத்திலையும் இல்லாத ஒன்று என்னன்னா, மனிதனை சூழலோடு இணைக்கிறான். மனிதன் சூழலின் ஒரு அங்கம் அப்படிங்கிறான். அதுதான் அது அழக. இப்போ வந்து இன்னைக்கு கூட பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார், வந்து முல்லை திணையை ஏன் வந்து அவர் முன்னாடி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முல்லை திணையில தான் இசை வருது, அந்த முல்லை திணையில தான் பண் வருது. ஓகே, அப்ப இந்த முல்லை திணையினுடைய நாயகன் யாரு அப்படின்னா, மாயோன் மேய காடுரை உலகு அப்படிங்கிறாரு. அப்ப இந்த மாயோன் கண்ணன் தான் அங்க இருக்கான், தலைவனா இருக்கான். கார்வண்ணன் பாங்க, ஏன்னா மழை அங்க ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப கார்வண்ணம் உண்மையில வந்து தமிழ் புத்தாண்டு எப்ப தொடங்குதுன்னு கேட்பாங்க. சில பேர் தையும்பாங்க, சில பேர் சித்திரப்பாங்க. இல்லை, கார்காலத்துல தொடங்குறது, அதனாலதான் அவனுக்கு பேர் கார்வண்ணன். ஸோ மழைங்கிறது ரொம்ப முக்கியம். வள்ளுவர் வந்து உங்களுக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடின அடுத்து என்ன பண்றாரு, வான் சிறப்பு. ஏன்னா நமக்கு வந்து மழை ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு போற்றுதும் சொல்லிட்டு மாமழை போற்றுதுங்கிறாரு. மழைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது.
ஆனா அந்த மழை வந்து மாதம் மும்மாரின்னு அளவோடு இருக்கணும். ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா கண்ட காலத்துல மழை பெய்யுறது, மழை பெஞ்சா ஒரே வெள்ளம் வர மாதிரி. ஏன்னா வானத்துல அவ்வளவு தண்ணி இருக்கு, அந்த தண்ணி இறங்கி ஆகணும். அது சுனாமியா வரலாம், அது வந்து பெருமழையா வரலாம், புயலா வரலாம், கிளவுட் பர்ஸ்ட்னு வரலாம். இப்போ வந்து இந்த பனிக்கட்டி வந்து இப்போ நீங்க சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவு பெரிய பனிக்கட்டி மேலேருந்து விழுகுது, ஒருத்தன் தலையில விழுந்தா செத்தே போயிடுவான். இப்படி நம்மெல்லாம் பார்த்ததே கிடையாது. முதல்ல ஆலங்கட்டி மழைன்னு குழந்தையா இருக்கும்போது சின்ன சின்ன ஆலங்கட்டி பார்த்துருக்கோம். ஆலங்கட்டி இவ்வளவு பெருசா வரும், அப்படிலாம் வருது இப்ப. இப்போ இதெல்லாமே நம்ம செய்த பிழைகள். ஓகே, ஆனா இதற்காகத்தான் இந்த ஐந்திணை கோட்பாடுல பாத்தீங்கன்னா 2 சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து ஈகோ சென்ட்ரிக், நான் தான் முக்கியம், நான் தான் எல்லாம் அப்படிங்கிறது. அப்படித்தான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு இப்ப. ஆனா நம்ம பழந்தமிழர்கள் ஈகோ சென்ட்ரிக். ஈகோ சென்ட்ரிக்னா சூழலோட இணைந்து. ஓகே, இப்ப அந்த மாயோன் மேய காடறி உலகம்னு சொல்ற பொழுது பாத்தீங்கன்னா மாயோன் என்பவன் முல்லைத்திணையினுடைய 14 கருப்புறகளில் ஒன்று. அப்ப 14 கருப்புறகள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரு, அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் என்ன, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன, தானியங்கள் என்ன, அங்க மக்களுடைய இசை என்ன, இப்படி ஒரு 14 கருப்பொருட்கள் சொல்லி அதுல தெய்வமும் ஒன்னா இருக்கு. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து மனுஷங்கிறது மட்டும் இல்ல, தெய்வமும் சூழலினுடைய ஒரு அங்கமா பார்க்கக்கூடிய ஒரு பண்பு வந்து தமிழன்ட்ட இருந்திருக்கு. அது இப்ப சுத்தமா போச்சு. நமக்கு வந்து நம்ம தெய்வத்தை வேற எங்கேயோ நிறுத்திட்டோம். ஓகே, தெய்வம் வந்து என் சூழலினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறது இல்லை. இப்ப கண்ணனை பற்றிய வர்ணனைகள் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் வந்து அதை சிறப்புனா, கண்ணன் மக்களோடு மக்களாக கலக்கிறான். சூழல் அப்படித்தான் இருக்கும். ஓகே, குறியீடு தானே அது. அப்போ வந்து மக்களோடு மக்களாக தான் ஒரு பெரும் தெய்வம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம கலக்கக்கூடியதுதான் வந்து சூழல்ங்கிறது தான். அப்ப சூழலில் நம்ம வாழக்கூடிய போது அப்ப இறைவனும் வந்து இந்த சூழலோடு இயைந்து வரக்கூடியவன் தான் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது ஐந்திணை கோட்பாடு காட்டுது. ஆக அந்த ஐந்திணை கோட்பாடுங்கிறது சூழல் சார்ந்த ஒரு பார்வை, மிகச்சிறந்த பார்வை. இந்த பார்வை வந்து அந்த காலத்துல நம்ம சொல்லக்கூடிய 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி வேற எந்த இலக்கியத்திலையும் கிடையாது இப்படி ஒரு பார்வை. அது இப்போ வந்து ரொம்ப ரெலவெண்டா இருக்கு. அதாவது இவ்வளவு சூழல் மாசு பண்ணி இப்படி சூழல் வந்து கெட்டு போன ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் எடுத்து சொன்னா வெளிநாட்டுக்காரங்க அப்பவே அப்படி சொல்லியிருக்காங்களா, அப்பவே அப்படி யோசிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது நீங்க திருக்குறள்ல இருந்து நிறைய பாடல்கள் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூழலோட ஏதுதான் அவர் பேசுவார். பேசுறது எப்பவுமே அவர் ஒரு பாட்டுல எவ்வளவு துறைவது உலகம், உலகம் எப்படி இருக்கோ அதோடு சேர்ந்து அதை புரிந்து கொண்டு இயங்குவதுதான் மனிதனுடைய அறிவு அப்படிங்கிறாரு. அப்ப சூழல் எப்படி, அப்ப நீ சூழலை கெடுத்தேன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், நீ அறிவில்லைன்னு அர்த்தம். அப்ப வள்ளுவர் அர்த்தம் சொல்றாரு, நம்ம வந்து இப்பொழுது ஒரு அறிவிலியாக உலாவி கொண்டிருக்கின்றோம். வந்து ஒரு நுகர் கலாச்சாரம், கன்சியூமர், எல்லாத்தையும் கன்சியூம் பண்றது, எல்லாத்தையும் கன்சியூம் பண்றோம். அப்ப இந்த நுகர் கலாச்சாரம் குறைந்து சூழலோடு இயைந்த ஒரு வாழ்வு வரணுங்கிறதா ஆதி தமிழனுடைய மரபு. அந்த மரபை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலகிட்டோம், திரும்ப நம்ம அதுக்கு போகணும். ஆண்டாள் வந்து திருப்பாவையில பாடின மாதிரி தீதின்றி திங்கள் மும்மாரி பெய்யுது அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து திங்கள் மும்மாரி வந்து மழை பெய்யுது. ஆமா, அது வந்து காரணம் என்ன, நிறைய வந்து இப்ப நீங்க வந்து கண்ணனை சொல்ற பொழுது ஆண்டாளுடைய பாசுரங்கள், நம்மாழ்வார் பாசுரங்கள், அவனை புவன சுந்தரன்ங்கிறாங்க. அப்ப அவன் புவன சுந்தரனா இருக்கான். அவன் பாட்டு பாடுறபோது அவர் சொல்றா வந்து நீல மலர்களை கண்டால் உன்னை பார்த்தது போல இருக்கு அப்படிங்கிறா, கார்மேகத்தை கண்டால் உன்னை பார்த்தது போல இருக்கு. அப்ப நான் பார்க்கும் பொருள் எல்லாம் எனக்கு வந்து கண்ணனாக தெரிகின்றான் அப்படிங்கிற பொழுது சூழலை பாதுகாக்கணும்னு அவங்களுக்கு தோணும். ஓகே, இந்த சூழல் நீ அங்கதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் போது உடனே நான் அழிப்பேனா, அழிக்க மாட்டேன். அப்படிங்கிற பொழுது என்ன ஆகுது அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி சூழலுடன் இயைந்த ஒரு வாழ்வை வந்து பக்தி இயக்கம் வந்து முதல்ல வைக்குது. அப்போ இந்த மரங்கள் எல்லாம் நல்ல சூழ்ந்து இருக்கிற பொழுது மாதம் மாதிரி நிச்சயம் பெய்யும், அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ மாதிரி தறி கட்டி பெய்யாது. நீங்கள் ஒரு சூழலியல் விஞ்ஞானியாக, உலக விஞ்ஞானியாக இருக்கீங்க. தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு சூழலை பாதுகாக்கிறதுல, தமிழ்நாட்டு மக்களுக்கு சூழலை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? ஆமா, இது என்னன்னா, நான் மத்ஸ்யமா ஜப்பான்ல நான் இருக்கும்போது அந்த சூழலியற்குடைய ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் ஒரு புக்கு, ஃபுகுவோகாவோடது, அவரை நான் பார்த்துருக்கேன். ஃபுகுவோகாவோட நான் அவருடைய ஃபார்ம்ல நான் தங்கியிருக்கேன். அப்போ ஃபுகுவோகாவுடைய இதைத்தான் வந்து நம்மாழ்வார் பின்னாடி பின்பற்றார். அப்போ வந்து ஃபுகுவோகா சொல்றது என்னன்னா, பூச்சிக்கொல்லியே வேண்டாம் உங்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு,
நீ வந்து களை இருக்கு, இந்த களை இருந்தா உனக்கு என்ன குறைங்கிறாரு. களையை விட்டுட்டு நீ நெல்லை மட்டும் பிடுங்கு அப்படின்னு அவர் பண்ணி காமிச்சிருக்காரு. அப்போ இப்போ களை எதுக்கு இருக்குன்னா அவர் சொல்றாரு, இந்த களையில வந்து பூச்சி சாப்பிட்டு போயிடும், உன் நெல்லை சாப்பிடாது. அது நீ களையை பிடிங்கிட்டேன்னா அதுக்கு வேற வழி இல்லை, உன் நெல்லைத்தான் சாப்பிடும் அப்படிங்கிறது வந்து அது ஃபுகுவோகாவுடைய பெரிய கண்டுபிடிப்பு. அது அப்போ ஃபுகுவோகாவை ஃபாலோ பண்ணி நான் முதல்ல சொன்ன மாதிரி சூழலுடன் இயைந்து நம்ம செயல்படணுங்கிறத நம்மாழ்வார் வந்து ரொம்ப அழகா வந்து இங்கே ஒரு இயக்கமாகவே கொண்டு வந்திருக்காரு. அதனால இப்போ நம்ம விவசாயிகள் என்ன பண்ணணும்னா பாரம்பரியமாக நமக்கு இருந்த வழிமுறைகளை தான் நம்ம கொண்டு வரணும். இவங்க வந்து யூரியா போடுங்கிறது இது எல்லாமே என்னன்னா ஒரு அவசர உலகத்தில் இருக்கோம். எல்லாமே சீக்கிரமாக சாகுபடி எவ்வளோ பண்ணுறோமோன்னு ஒரு 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 கன்சியூமரிசம் தான். யூ வாண்ட் டு கன்சியூம். உலகத்தை அப்படி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஊடு பயிர் அப்படிமா பல்வேறு பயிர்கள் இருக்கும். அப்போ வந்து நீ நிலத்தை என்ரிச் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ நிலத்தினுடைய வளத்தை நீ பாதுகாக்கிற, அதே நேரத்தில் வந்து அது உனக்கு கொடுக்கக்கூடியது நீ அறுவடையை எடுத்துக்கிற. ஓகே, இப்போ நீ அதை விட்டுட்டு நீ யூரியா போடுற. யூரியாங்கிறது வந்து செயற்கை. அப்போ நீ அதை போடுற பொழுது அது கொஞ்ச காலத்துக்கு வளம் கொடுக்கும், அதுக்கப்புறம் போயிடும் அது. ஓகே, ஆனால் நம்மளோடது வந்து இது ரொம்ப மெயின் பிரின்சிபல் தமிழனுடைய என்ன சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், வளம் குன்றா வேளாண்மை. அதே தான், வளம் குன்றாத வேளாண்மை, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வேளாண்மை. ஓகே, அந்த தொடர் வளர்ச்சிக்கு வந்து உதவக்கூடிய ஒரு சிந்தனைகள் அதுதான் வந்து இப்போ சமகாலத்திற்கு வேணும். ஆனால் வந்து இப்போ இன்னொன்னு ப்ரொபோஸ் பண்ணுறாங்க, அதாவது இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங். ஏன்னா ஆமாம், ஏன்னா வந்து இதில் ஒரு கேரளா அமைச்சர் வந்து சொல்லியிருப்பார், அதாவது நம்ம வந்து முழுக்க ஆர்கானிக் நம்ம போனால் இப்போ ஸ்ரீலங்காவில் ஆன மாதிரி ஆயிடுங்கிறாங்க. அதாவது உங்களுக்கு அவ்வளவு வேளாண்மை இல்லாமல் போயிடும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் அறிவியலையும் நம்ம சேர்த்துக்கத்தான் வேண்டியிருக்கு. அறிவியலை முழுசாக நம்ம ஒதுக்க வேண்டாம். எனவே அறிவியலையும் சேர்த்துட்டு ஓகே, நமக்கு சொந்த புத்தி இருக்கு இல்லையா, நம்ம இது போட்டால் இப்படி வரும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம நிலங்கிறது தான் நமக்கு ஒரு 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 கரு கொள்ளக்கூடிய ஒரு தாய் அவன். ஓகே, அந்த கருவை சிதைச்சிடக்கூடாது. ஓகே, அவள் சிதைக்காம அவளை வந்து நல்ல நலமா வச்சுக்கிட்டு அவள் வந்து நமக்கு வந்து வளத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ நீ உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் நீ எப்படி பார்த்துப்பியோ அதே போல் நிலத்தை பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம டானிக்லாம் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு, கொடுக்காம இல்லையே, ஹார்லிக்ஸ் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், அதெல்லாம் நல்லது தான். ஓகே, அதே நேரத்தில் வந்து ஒரேடியா ஜங்க் ஃபுட் கொடுக்கக்கூடாது இல்லையா. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நிலத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த ஜங்க் ஃபுட்லாம் இல்லாமல் நம்ம பண்ணணும். இப்போ ஃபுகுவோகாவை பார்க்கும்போது அவரோட நீங்க உரையாடியது ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது நினைவு இருக்கா? ஏதாவது அவர் சொன்னது? ஆமா, அப்போ வந்து எனக்கு அப்போ ஃபுகுவோகா பெரிய ஆளுன்னு தெரியாது. அப்போ அவர் பெரிய ஆளு. ஓகே, நான் பார்த்த 80களில் வந்து ஃபுகுவோகா ஒரு சாதாரண ஃபார்மர். ஓகே, ஆனால் சில பேர் இனம் கண்டுக்கிட்டாங்க அவரை. அதான் ஆமா, நான் போகும்போதே அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து அவரை இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் நீங்க ஃபுகுவோகாவை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாயி அவர். ஓகே, ஒரு வித்தியாசமா யோசிக்கிறார் அவர். புத்த இதுல சிந்தனையில அவர் வந்து பிலாசபி தான். நீங்க ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பிலாசபி தான். ஆமா ஆமா, ஜென் பிலாசபி தான். அப்போ வந்து ஒரு வெறும் விவசாயம் நம்ம தத்துவங்களோட இணைந்தே தான் நம்ம வாழ்வியலே. இப்போ வந்து தமிழனுடைய எதை எடுத்தாலும் வந்து தத்துவம் இல்லாம வாழ்வியல் கிடையாது. அப்ப அந்த வாழ்வியல்ங்கிறது தத்துவத்தோட அமைஞ்சது தான் வந்து சிறப்பா இருந்தது. இப்போ வந்து நம்ம வெளிநாட்டு அயலகத்தினுடைய அந்த பாதிப்பினால நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த பின்புலம் இல்லாதனால தான் அவன் அவசரப்பட்டான். ஓகே, இப்போ உணர்றான் அவன். இப்போ வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப உணர்ந்து இதெல்லாம் மாற்றணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, ஆனால் அதுக்குள்ள ஒரு குளோபல் இம்பேக்ட் உருவாக்கிட்டாங்க, உலக அளவில் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கிட்டாங்க. அந்த பாதிப்பை எப்படி திரும்ப பண்றதுங்கிறதும் தெரியல நமக்கு. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப் போல ஆட்கள்லாம் வந்து அதை சைன் பண்ண மாட்டேங்கிறான். நீ பண்ணினதெல்லாம் தப்பு, நாங்கள் வந்து திரும்ப வந்து நாங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு சைத்தான் போல வேலை பார்க்குறான் அவன். ஓகே, உலகை சொல்லிட்டு இருக்கு இல்லடா இது வந்து பெரிய பாதிப்புக்கு உண்டாகுன்னு, அவன் நீலாம் முட்டாள், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது வந்து உலகத்தை பாதிக்கக்கூடியது. ஏன்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எந்த நாடு, இப்போ அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள்னால உலகத்தில் வந்து இப்போ உதாரணமாக ஒரு அமெரிக்கன் பெண்ணு பிரசவிக்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு தமிழ் பெண் பிரசவிக்கிறா அப்படின்னா இந்த செலவு விகிதத்தை பார்த்தீங்கன்னா 40% கூட அமெரிக்கன். அப்போ அவங்க வந்து அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த கன்சியூம் மோர். ஓகே, அப்போ உலகத்தினுடைய வளங்களை வந்து மிக அதிகமாக
பயன்படுத்தக்கூடியவர்கள் அமெரிக்கர்களாக இருக்காங்க. அப்போ அவங்களுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய சூழல் வந்து உலகத்தை பூரா பாதிக்குது. அப்போ இங்கே ஏழை ஒரு விவசாயி, இவன் ஒன்றுமே பண்ணாதவன் வந்து இவனுடைய இதனால இந்த பாதிப்படையறான். அது எந்த நியாயமும் கிடையாது. ஓகே, அப்போ உலகளவில் வந்து ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு காரியம் இது. அதுதான் வந்து ஃபுகோக்கோட, அவர் ஜப்பானீஸில் தான் பேசுகிறாரு, இங்கிலீஷ் தெரியாது. அப்போ ஃபுகோக்கோட ரொம்ப பேச முடியல. ஆனால் அவர் ஒரு சித்தர் மாதிரி, ஒரு ஞானி மாதிரி. அவர்கிட்ட போய் அந்த ஃபார்மில் இருந்தது ஒரு நல்ல ஃபீலிங். அப்போ ஒரு இரவு தங்கி அவரோட இருந்துட்டு வந்தது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. அது வந்து ஒரு நம்ம சித்தர் பீடத்துக்கு போகிற மாதிரின்னு வச்சுங்களேன். அவர் ஒரு சித்தர்னு சொல்லலாம். ஆக உங்களுடைய ஒட்டுமொத்தனுடைய ஒரு இந்த பேட்டியினுடைய சாராம்சம் அப்படின்னா வந்து குறைவான நுகர்ச்சி, நிறைவான வாழ்வு. கன்சியூம் லெஸ், லீவ் மோர். எக்ஸாக்ட்லி. அதாவது வந்து உலகத்தின் அங்கம் தான் மனிதன். ஓகே, உலகம் உனக்காக படைக்கப்பட்டது அல்ல. அதை ரொம்ப முக்கியமா உணரணும். இன்னைக்கு வந்து மனுஷன் அழிஞ்சிட்டான்னா நேச்சர் கிடுகிடுன்னு வந்துடும். இப்பவே வீடுகளில் வந்து நீங்க அத்தி மரத்துக்கு யாரு சொல்லி விதை போடுறா, அது பாட்டுக்கு வளருது. நீங்க அங்கோர் வாட் போய் பாருங்க. அங்கோர் வாட் பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் வந்து அரச மரங்கள் அப்படி மேல வளர்ந்து சிதைச்சிருச்சு. ஓகே, நேச்சருக்கு நம்ம ஒரு சின்ன பொருட்டே கிடையாது. ஓகே, அதை நம்ம உணரணும். இவன் வந்து இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருந்தான்னா ஒரே இதுல நீ உன்னை ஸ்வீப் பண்ணி அழிச்சிடும். ஏன்னா உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10,000 வருடத்திற்கும் 95% உயிர்கள் அழியுது. ஆனா அந்த மிச்சம் இருக்க 5% வந்து திரும்ப வருது. அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. டைனோசாரை விட பெரியவனா மனுஷன். டைனோசாரே அழிஞ்சு போச்சு. ஸோ மனுஷன் வந்து அதனால்தான் அந்த நிலையாமைங்கிறத பற்றி நீங்கள் திருமூலராகட்டும் யாராகட்டும் எல்லாரும் அதை பற்றி திருவாய்மொழியிலையும் 2வது 10ல் உடனே நிலையாமையை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ நிலையாமைங்கிற இருக்கக்கூடிய இந்த உலகில் வந்து நீ என்னமோ பெரிய நிலைச்ச ஆள் மாதிரி நீ பண்ணுற அநியாயத்தை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ அந்த ஈகோ சென்ட்ரிக், அதான் அந்த ஈகோ சென்ட்ரிக் இல்லாமல் பி ஈகோ சென்ட்ரிக். ஓகே, ஸோ சூழலோடு இணைந்து நான் சூழலினுடைய ஒரு அங்கம். சூழல் இப்போத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு சூழல் எப்படி இயங்குது அப்படிங்கிறதே நமக்கு புரியல. பக்மினிஸ்டர் ஃபியூலர்னு ஒரு அமெரிக்கன் ஸ்காலர், அவர் சொல்லுவார் வந்து பூமிங்கிறது வந்து ஒரு விமானம் போல. விமானம் பறக்குது, விட்ட இடத்துல இருந்து பறக்கிற போது அது பறந்துட்டு இருக்கிற போது நீங்க ஜன்னலை திறந்து எஜ்ஜி துப்ப முடியாது. ஓகே, இட்ஸ் அ கண்டைன்ட் என்வரன்மெண்ட். ஓகே, அதுக்குள்ளதான் இருக்க முடியும். ஓகே, பூமிங்கிறது அப்படிதான். இட்ஸ் அ கண்டைன்ட் என்வரன்மெண்ட். ஓகே, இட்ஸ் அ ஸ்பேஸ் ஷிப் மாதிரி. அப்போ வந்து ஒரு விமானம் போல பறக்கக்கூடிய இந்த பூமியை, ஒரு விமானம்னா விமானத்துக்கு வந்து மேனுவல் இருக்கும். எது பழுதானா எப்படி பண்ணணும் அது இதுன்னு இந்த இன்ஜினியர்ஸ் மேனுவல்ஸ் எழுதி வச்சுப்பாங்க. பூமிக்கு எந்த மேனுவல் இருக்கு? அதுதான் ஞானம்ங்கிறது. அதுதான் நீங்க பழம் பாடல்களில் நீங்க பார்த்தீங்கன்னா வள்ளுவர்ல இருந்து ஏன் நம்ம போற்றுறோம் அப்படின்னா அவங்க இதெல்லாம் அவங்க கொடுக்கறதா இந்த மேனுஸ்கிரிப்ட். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூமிக்கான இது எதிரா அப்படின்னு பார்த்தா அவங்க பண்ணி வச்சதுதான். அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ வந்து இந்த பூமிக்கு வந்து ஒன்றுமே இல்லாத பொழுது நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, இந்த உலகம் எப்படி இயங்குது நீ புரிஞ்சுக்கிறதாண்டா அறிவு அப்படிங்கிறாரு. ஓகே, அப்போ அது முழு அறிவியல் அது. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டா வந்து நம்ம உலகத்தினுடைய அங்கமாக நாம் எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் மை மெசேஜ். தேங்க்யூ. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை